கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய அறிவுரைக்கு இணங்க வருகின்ற 25ஆம் தேதி அன்று வீரவணக்க நாள். அந்த வீரவணக்க நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக கழகத்தின் மாணவரணி ஆலோசனை கூட்டம் நம்முடைய அன்பு சகோதரர் ஆற்றல் மிக்க மாணவரணியை சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரி சார் விஜயகுமார் அவர்களுடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார் விஜயகுமார் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு கூட்டம் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. வீரவணக்க நாள் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அந்த மொழிபெயர்ப்பு தாய்கள், அதாவது கிட்டத்தட்ட தன்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியாம் இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக இந்தி எந்த வடிவிலும் நுழையக்கூடாது என்பதற்காக இன்னுயிரித்த அந்த மொழிபெயர்ப்பு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த ஒரு கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு தியாகிகள் உண்மையிலேயே கொண்டாடுவதற்கு ஒரு சொந்தம், அதே போல ஒரு கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அது நான் நிச்சயமா தமிழுக்கு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். எந்த கட்சி பார்த்தீங்கன்னா அதிகம் செஞ்சதுன்னா அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா மொழியை வைத்து வியாபாரம் செய்கின்ற கும்பல் அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக கும்பல். ஆனால் மொழியை வளர்த்தது ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு பல உதாரணம் சொன்னால் குறிப்பிட்டு சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமே தஞ்சாவூரில் கண்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்புகளில் தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்ற அந்த உத்தரவு பிறப்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போன்று மதுரையில் உலக தமிழ் சங்கம், அது மட்டும் இல்லாமல் இதே புரட்சித் தலைவர் அம்மா 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தி அந்த அடிப்படையில் முத்தமிழோடு 4ஆம் தமிழாக இருக்கின்ற அறிவியல் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்ற வகையில் 4ஆம் தமிழ் அறிவியல் தமிழை கொண்டு வந்தவர். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அன்றைக்கு இதே அம்மாவுடைய அமைச்சரவையிலிருந்து அன்றைக்கு நான் ஐடி மினிஸ்டர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக உலக தமிழ் இணைய மாநாடு நடந்தது. இதுவரையில் திமுக எப்போது அந்த மாநாடு நடத்தினாங்க கேளுங்க, உலக தமிழ் இணைய மாநாடு. அந்த இணைய மாநாடு நடத்தி அதில் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி அறிவியல் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற வகையில் கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டு பல மென்பொருள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்றீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு அம்மா போட்ட விதை, அந்த விதை காரணமாக தான் இன்றைக்கு மென்பொருள் இன்றைக்கு கம்ப்யூட்டர்லையும் கணினிலையும் சரி, அதே போல ஸ்மார்ட் போன்லயும் சரி, எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழ் நம்ம இன்னைக்கு டைப் பண்றோம்னா அதுக்கு வித்திட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒரு தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதிமுகவுடைய பெயர், கட்சி, கொடி, சின்னம் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்கு ஓபிஎஸ் தடை விதித்து செல்லும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. தாக்கல் செஞ்ச மேல்முறையீடு மனு தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது இப்போ தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீடு செய்த பின்பு இரு நீதிபதிகள் இவர்கள் பொறுத்தவரை கழக கொடியோ அதே போன்று லெட்டர்பேடையோ இல்லை புரட்சித் தலைவர் இதே மாளிகையினுடைய விலாசம், அதே போன்று சின்னம், அதே போன்று கொடி, வேட்டியில் இருக்க கரை, இது எதையுமே கரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரை போட்ட வேட்டி எதையும் இவர் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் அந்த இரு நீதிபதிகள் அமர்வும் கூட இப்போது அவர்களுக்கு அது தடை வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு நல்ல தீர்ப்பாக தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்தவரையில் கழகத்திற்கு ஒரு நம்பிக்கை துரோகி, அதாவது உண்ட வீட்டுக்கே ரண்டகம் செய்கின்ற ஒரு நம்பிக்கை துரோகி என்று சொன்னால் ஓபிஎஸ் சொல்லணும். ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை நம்ம எல்லாம் இதெல்லாம் நாங்கள் திருக்கோயில நாங்கள் இன்னைக்கும் நாங்கள் மனசுல வச்சு பூஜிக்கிறோம். அந்த திருக்கோயில அடியாட்களோட குண்டர்களோட உள்ள பூந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய அறையினுடைய கதவெல்லாம் எத்தி உதச்சி தலைமை கழகத்தில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு அது வண்டியில் கொண்டு போனதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதை கேஸ் போட்டு மறுபடியும் நாங்கள் வாங்கிட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தண்டனை இன்றைக்கு ஒரு நீதிமன்றம் கொடுத்ததான் நிச்சயமா நம்ம ஏற்றுக்க முடியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கொதித்து போயிருந்த நிலையில இன்றைக்கு அவர்களாம் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு விஷயம்.
எனவே குழப்பத்திற்கு மேலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இறங்கியிருக்கிறார். எனவே குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்கலாம் என்றால் நிச்சயமாக அது வந்து ஓபிஎஸ்ஆல் நடக்காத ஒன்று. எனவே இன்றைக்கு எல்லோருமே இன்னைக்கு தெளிவாக இன்றைக்கு வந்து கழகத்தினுடைய பொதுச்சாளர் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை இந்த ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக வந்து சட்டத்திட்ட விதிகளின்படி கிஞ்சித்தும் எந்தவித ஒரு மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு கழகம் செல்லுகின்ற ஒரு நிலையில இன்றைக்கு வந்து எங்கே போனாலும் சரி நிச்சயமாக நீதி நம் பக்கம் என்ற அடிப்படையில் தான், எங்கள் பக்கம் என்ற அடிப்படையில் தான் நீதி நிலைநாட்டும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த சமயத்தில் அங்கே பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு உயர் பதவி வழங்கியதுக்கு நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான ஒரு கேஸ் நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ அது குறித்து ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. கமிஷன் பொறுத்தவரையில வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குது. அந்த ஃபைண்டிங்ஸ் மேல பாத்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். எனவே இது அரசுக்கும் நீதிமன்றத்துக்குள்ள பிரச்சனை இது. அதாவது எங்க ஆட்சி இல்லை, இப்போ எங்க ஆட்சி நடந்ததுதான் இந்த விஷயத்தை நீங்க கேட்டுக்கலாம். எங்க ஆட்சி இல்லாத சமயத்துல இப்போ கவர்மெண்ட் தான் அதை முடிவு செய்யுது. அதுதான் சொல்லிட்டேன் நானு. ஆமா, திரும்ப நீங்க எங்க இருந்தீங்கப்பா? 5 நிமிஷம் அதை பத்தி பேசுனீங்க. வழக்கமா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில நோயாளிகளுக்கு வந்து போதிய வசதி இல்லை. குளுக்கோஸ் எல்லாம் வந்து அட்டெண்டரே கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கால் உடஞ்ச ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து பக்கெட்டில் முட்டு கொடுத்து அவரை படுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் 2 நாளா வைரலா போயிட்டு பாத்தீங்க. அதுதான், அது பார்த்துட்டு ரொம்ப வந்து ஒரு மனம் வந்து ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நிச்சயமா வந்து தமிழ்நாட்டு மக்கள் கருதுறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து இந்த மக்களை தள்ளிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வெறும் வாய் சவடால் தான் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை, வாய் வீச்சுன்ற மாதிரி வாய் சவடால் தான் இந்த அரசுக்கு. வேற எதுவுமே வந்து உருப்படியா வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், மருத்துவமனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வசதிகள்லாம் கொண்டு வரணும், அந்த மாதிரி கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நிலையில இன்னைக்கு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு அப்படின்னா இந்த விடியாத திமுக அரசு தான் நிச்சயமா நம்ம வந்து சொல்லியாகணும். அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அதனால அது நாடு கேடுகெட்டு போனான்னா நாசமா போனா அதில் நமக்கு தேவை வந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அது ஒழுங்கா வந்து கல்லா கட்டுறாங்களா எல்லாரும், அதுதான் வந்து குறியா இருக்காங்க ஒழிய வேற எந்த வகையிலும் சரி. ஒரு சாலை வசதி மேம்படுத்தணும், ஒரு குடிநீர் வசதி மேம்படுத்தணும், அப்புறம் வந்து வெள்ளம் பாதித்த பகுதியை வந்து மறுசீரமைக்கணும், அதே போல வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து உரிய வசதிகள் செய்யணும். டாக்டர் ரெக்ரூட்மெண்ட் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பேரை வந்து கால்ஃபர் பண்ணிட்டு அது வந்து அப்படியே கடவுள போட்டாங்க. அது வேகன்சி கிட்டத்தட்ட 1800 இருக்கு. அதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். 3 லட்சம் பேர் அரசு பணியாளர், அதை ஃபில்அப் பண்ணல. ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பப்ளிக் சர்வீஸ் மூலமா 5000, 10,000 இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல என்ன மொத்தம் வந்து 25,000 பேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல. 3 லட்சம் பேர். நீங்க தானே சொன்னீங்க 1 லட்சம் பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து 27 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பார்த்திருப்பீங்க நீங்க. அது ஒரு பாட்டு, ஊ சொல்லு மாமா, ஊ சொல்லு மாமான்னு. அதை முதலீட்டாளர்களை கூப்பிட்டு ஊ சொல்றியான்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு உலக முதலீட்டு மாநாடே ஒரு கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை வந்து கேவலப்படுத்தின விஷயமா தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு மீடியாக்கள் மூலமா, யூடியூபர் மூலமா ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கருத்து வரணும் என்ற அடிப்படையில் வந்து அந்த ஒரு வேலையை தான் பாக்குறாங்களுடைய உளப்படியே வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும், சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும். கஞ்சா அதிகமா தவிர்த்துட்டு இருக்குது, போதை மாநிலம் அதிகமாயிட்டு இருக்கு, போதைப் பொருள் சர்வசாரம் நடந்துட்டு இருக்கு, அதை தடுக்கணும். கட்ட பஞ்சாயத்துகள் வந்து அதிகமாகி போச்சு. உள்ளாட்சி வந்து பிரதிநிதிகள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து மக்களை வந்து துன்புறுத்துறாங்க. இப்போ ராயபுரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் அவங்க வந்து எம்சி ரோட்ல எல்லா வசூல் இப்போ வந்து அவங்க வந்து இடைக்கால நீக்கம் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திரும்ப சேர்த்துருப்பாங்க. ஏன் வந்து கட்சி விட்டு நிரந்தரமா நீக்க வேண்டியதானே அது மாதிரி ஏற்கனவே அவங்க கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாரு. ஜெயில்னா என்ன, இந்த மாதிரி வசூல் பண்ணி வியாபாரியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இத மாதிரி கவுன்சிலர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, எம்பில இருந்து, அமைச்சர்கள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அடாவடி தான் இன்னைக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். சரி, என் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த என் கார்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது போட்டுருவாங்க கண்டிப்பா அந்த என் கார்டுக்கு. அதனால வந்து கண்டிப்பா 40 நாங்க தான் ஜெயிப்போம்.
கண்டிப்பா திமுக ஒரு இடமும் தேர போறது இல்லை. ஓகே, பாஜக கூட்டணியில் இல்லாத நிறைய கட்சிகள் வந்து இந்த ராமர் கோயில் குடமுழுக்க புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதிமுக இன்னும் நிலைப்பாடு எடுக்காம இருக்கு. இல்ல இப்போ எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க, எங்க கட்சிக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க கட்சியினுடைய அந்த கட்சி தான் அது வந்து டிசைட் பண்ணும் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து. அதனால நான் அது வந்து ஒரு இந்த நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அரசியல் லாபத்துக்காக தான் பாஜக இந்த ராமர் கோயில் நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதிருக்கு. அந்த விமர்சனம் பத்தி அதிமுக இல்ல, அது மக்கள் டிசைட் பண்ணும். அது மக்கள் தான் டிசைட் பண்ணும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா? அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். மக்கள் தான் தீர்மானிப்பவர்கள். எனவே அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பண்ணாங்களா இல்ல அதுக்கு அப்பாற்பட்டு பண்ணாங்களான்றது நீங்க நானும் எல்லாம் தீர்மானம். நானும் தான் ஓட்டுறேன், நீங்க தான் ஓட்டுரு. அவங்க நம்மளோட இந்தியாவில் வந்து அவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்களா? கிட்டத்தட்ட 80 கோடி மேல ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டிசைட் பண்ற விஷயம் தான் அது. அதுதாங்க கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தாங்க நான் சொல்றேன். கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் எப்படி இங்க சொல்ல முடியும்? நான் அதனால இட்ஸ் a பாலிசி மேட்டர். ஒரு பாலிசி மேட்டரை போயிட்டு நாம இங்க வந்து கன்வே பண்ண முடியுமா? கட்சி உரிய நேரத்தில் அது டிசைட் பண்ணும். என்னங்க நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கண்டிப்பா வந்து கட்சி வந்து விளக்கம் கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வந்து கட்சி ஒரு முடிவு எடுத்து சொன்னா நானே வந்து சொல்றேன். ஓகே, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக இபிஎஸ் தரப்புல எங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு. இந்த மெக்கனஸ் கோல்டு 70 mm படம் வந்தது. அதுக்கப்புறம் 70 mm படம் எங்கேயும் வர்றதில்லை. அதனால இத மாதிரி ஒரு ரீல் சுத்துற கதை, ரீல் கட்டுற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்துறாங்க. அது நடக்காத விஷயம். ஓகே.